வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற கேள்வி பதில்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ்லேயே கேட்டு இங்கிலீஷ்லேயே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறதுக்கு கடைசி தேதி எப்போ அப்படின்னு கேட்குறதுக்கு, when is the last day to submit the project? When is the last day to submit the project அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி தான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லணும்னா, ஆகஸ்ட் 20th is the last date. ஆகஸ்ட் 20th is the last date அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கு, in which company are you working? In which company are you working அப்படின்னு கேட்கலாம். நான் ஏபிசி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்னா, I am working in ABC. I am working in ABC அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எவ்வளோ நாளாக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு, how long have you been learning English? How long have you been learning English அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் ஒரு 6 மாதமாக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா, I have been learning English for 6 months. I have been learning English for 6 months அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ அங்கே எங்கே தங்கியிருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு, where are you staying there? Where are you staying thereன்னு கேட்கலாம். நான் என் மாமா வீட்டில் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா, I am staying in my uncle's home. I am staying in my uncle's homeன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ ஆஃபீஸ்க்கு எப்படி போவேன்னு கேட்குறதுக்கு, how will you go to office? How will you go to officeன்னு கேட்கலாம். இப்போ நான் ஆஃபீஸ்க்கு பைக்கில் போவேன் அப்படின்னு சொல்லணும்னா, I go by bike. I go by bike அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த ப்ரோக்ராம் எப்போ முடியும் அப்படின்னு கேட்குறதுக்கு, when will the program finish? When will the program finish அப்படின்னு கேட்கலாம். இந்த ப்ரோக்ராம் 1 மணிக்கு முடியும் அப்படின்னு சொல்லணும்னா, the program will finish at 1 o'clock. The program will finish at 1 o'clock அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ அங்கே எப்போ போவ அப்படின்னு கேட்குறதுக்கு, when will you go there? when will you go thereன்னு கேட்கலாம். நான் அடுத்த மாதம் போவேன் அப்படின்னு சொல்லணும்னா, I will go next month. I will go next month. லாஸ்ட் ஒன், நீ இதுக்கு முன்னாடி எங்கே படித்தேன்னு கேட்குறதுக்கு, where did you study before? Where did you study before அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் திருச்சியில் படித்தேன் அப்படின்னு சொல்லணும்னா, I studied in Trichy. I studied in Trichy அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.